என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். வாழ்க்கையை சிறப்பா எடுத்துட்டு போயிடலாம். அப்போ வையத்துள் வாழ்வாங்கு வாழணும்னு சொன்னா இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். இந்த குடும்பத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு. பையன் உங்க மருமக அன்பா இருந்தாலும் கூட உங்ககிட்ட கேட்டா சில விஷயங்கள் சொல்லலாம், உங்க அனுபவத்தை சொல்லலாம். கேட்காதப்ப நீங்க சொன்னீங்கன்னா தப்பாயிடும். உன்னை கேட்டனா இவர் பெரிய பிஇ படிச்சிட்டாரு, இவரு அவன் பிஇ படிச்சிருப்பான், நீ படிக்க வச்சிட்டு இருப்ப. அவர் இன்ஜினியர் தான், உண்மைதான். ஆனா அவன் கேட்காதப்ப நீ சொன்னா உன்னை கேட்டனான்னு அப்ப நம்மளே வந்து அசிங்கப்படக்கூடாது. அப்ப என்ன பண்ணா அதெல்லாம் சொல்லக்கூடாது. கேட்டா சொல்லலாம், கேட்கலன்னா சொல்லக்கூடாது. இப்படி குடும்பத்தை எடுத்துட்டு போயிட்டோம்னா பையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். அப்போ வானுரையும் தெய்வத்தில் கண்டிப்பா வைக்கப்படும். இது வந்து நான் சொல்லல, திருவள்ளுவர் சொன்ன வார்த்தை. அப்போ குடும்பத்தை அப்படி சிறப்பா நடத்திக்கிட்டு அப்படி போகணும். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. ஆமா, ரெண்டு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அது. அதாவது வந்து நீர் உயர நெல் உயரம், வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயரம் அப்படின்னு. கோன்ன்றது அரசன். ஆமா, வரப்பு நல்லா இருந்ததுன்னா வரப்பு ஃபுல்லா தண்ணி பிடிக்கலாம். ஓட்ட வரப்பு இல்ல இவ்வளோண்டு வரப்புனா வரப்புக்கு ஏற்ற மாதிரி தான் தண்ணி நிற்கும். தண்ணி அதிகமா பிடிச்சிட்டாலும் வரப்பு கம்மியா இருந்தா வரப்பு மேல வழிஞ்சு தண்ணி வெளியே போயிடும்ல. அதனால வரப்பு உயர நீர் உயரம். வரப்பு எவ்வளவு இருக்குதோ அது வரைக்கும் தண்ணி நீ பிடிக்கலாம். நீர் உயர நெல் உயரம். தண்ணி எவ்வளவு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு பயிர் வளரும். நல்லா இது வெளியில சொல்றது, பயிர் வளரும். பயிர் நல்லா வளர்ந்ததுன்னா மக்கள் நல்லா சுபிட்சமா இருப்பாங்க. மக்கள் சுபிட்சமான மன்னன் சுபிட்சம். வரி போடலாம்ல, 100 மூட்டை விளைஞ்சது இல்லவா, 2 மூட்டை கவர்மெண்ட் கொடுத்துருன்னா கொடுத்துருவான். வரி போடலாம். உனக்கு ஒண்ணுமே வலையில நான் உங்ககிட்ட போய் அரச வரி கேட்க முடியுமா? அவனே பாவம் ஒண்ணுமே இல்லப்பா, சாவியா போச்சு எல்லாம்னா அவனை கேட்க முடியாது. அதனால இது வந்து நாட்டுக்காக சொன்னது. நீங்க உள்ள வந்து கேட்டீங்கன்னா பாடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். அதெல்லாம் இங்க வந்து பாடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுன்னா அது எங்க பேசிக்ல இருந்து வரணும். இது உள்ள காத்து நிறைக்கணும். காத்து எப்படின்னா எந்த பாடத்தின் மூலயமா காத்து நிறையணும். காத்து நிறைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு போகணும். 2வது மடை மாறணும். மடை மாறி மேல பூர்வ மையம் போயிட்டு வரணும். இதெல்லாம் வந்து இங்க சொன்னா இது பாடத்துல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லாதவங்க ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டு என்ன இவரு சொன்னாருன்னு வேற மாதிரி போய் இவங்கள போயிட்டு கொடாஞ்சி தெரிஞ்சவங்களை போய் கேட்டு சிக்கல் வரும். அப்புறம் அவங்க அனுபவத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சு. பையன் வருது இல்லையா, ஒரு ஆன்மாவுக்கு வருதுங்களா இல்ல மனசுக்கு? ஒரு வண்டி வருது, வந்து பதட்டம்னு ஒண்ணு வருதுங்க. ஆமா, அது எதுக்கு வருது? ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு மாதிரி ஒரு பதட்டம் வருது. ஆமா, அது ஆன்மாக்கு வருதுங்களா இல்ல மனசுக்கு வருது? ஆன்மாக்கு வரவே வராது. ஆன்மாக்கு மனம் தான் எல்லாத்துக்கும் பயம்படுத்துறதும், உன்னை பயம்படுத்துறதும் உன்னோட மனம்தான். உன்னை வந்து தைரியமா வைக்கிறதும் உன் மனசுதான். அதுக்குதான் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கன்னு சொல்றோம். மனம் தான் எல்லாத்தையும் செய்யுது. ஆன்மாக்கு இதுல வேலையே கிடையாது. ஆன்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற ஒரு சாட்சி பொருள். ஆன்மா சும்மா உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். நீ என்ன பண்ற ஏது பண்ற எழுதி வச்சுக்கிட்டே இருக்கோம். இதுதான் ஆன்மாவோட ஆளு. அதாவது கண்காணி இல்லைன்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள். கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கள். ஏன் சொன்னான்னா அந்த கண்காணின்றது இந்த ஆன்மா தான், மனசுதான். அது இல்லாத இடமே கிடையாது. யாரும் இல்ல, சுத்தி முத்தி பாப்பா யாரும் இல்ல, ஒரு தப்பு பண்ணிடுவான். யாரும் இல்லன்னு நினைச்சுன்னு பண்ணுவான். ஆனா உனக்குள்ள கண்காணின்ற ஒண்ணு மனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லாத இடமே இல்லையே. அது உன்னை சும்மா விடுமா? நைட்டெல்லாம் தூங்க முடியாது. அது சொல்ல யாரும் இல்லைன்னு செய்திய தகுமாடா உனக்கே, உன் வயசு என்ன இந்த வேலையை செய்து உன்னை உண்டு இல்லைன்னா ஐயோ ஏன்டா செய்தோன்னு புழுங்கிட தினம் புழுங்குவேன். உன்னை பார்க்கும் போதே கேட்பா என்ன நீ ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏப்பா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், நீ ஏதோ சிலுமிஸ்துல மாட்டிக்கின்னு இருக்கிற, எனக்கு உன் மூஞ்ச பார்த்தா தெரியல, இத்தனை நாள் எப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கிற அப்படின்னுடுவான்.
பக்கத்துல இருக்கிறவன் இது எப்படி தெரிஞ்சது அவனுக்கு? நீதான் யாரும் இல்லாத சுத்தி முத்தி பார்த்தேன்னு அந்த தப்பே பண்ண. ஆனா அவன் கேட்பான், நீ முன்ன மாதிரி இல்ல, எதிரியோ மாட்டிக்கிற, என்ன விஷயம் சொல்லுன்னுவான். இல்லப்பா எனக்கு தெரியும் சொல்லியா, டெய்லியும் மூஞ்ச பாத்துங்கிறேன், எனக்கு தெரியலையான்னுவான். இப்போ மனசாட்சியே உன்னை கொல்லும். அது மாதிரி அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்து உனக்கு என்னவோ அதை பண்ணுமே தவிர, அது உன்னை பதற்றத்தை ஏற்படுத்துறதோ அதெல்லாம் அது பண்ணாது. அது பண்றதெல்லாம் மனசை வச்சுதான் எல்லாமே நடக்கும். மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம். மனத்தை இது பண்றதுன்னா நம்ம நேரம் இது பதட்டம் இல்லாத பண்றதுன்னா அதுக்கு பாடம். ஆமா அதுக்குதான் பாடம் தான். அதுக்கு ஒரே வழி பாடம் தான். மனசுன்றது நீங்க பிறந்த உடனே வந்துச்சு இல்ல, பிறந்த உடனே வந்தது அப்படித்தானே? அப்படி கிடையாது. பல பிறவிகளை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குங்க அந்த மனசு. போகும்போது ஒன்னும் எத்துன்னு போறதில்ல எடுத்துக்குன்னு தான் போயின்னு இருக்கிறோம். சும்மா சொல்றாங்க எத்துன்னு போறதில்ல, எல்லாத்தையும் எதையே எத்துன்னு போறது கிடையாது. ஒண்ணும் கிடையாது. பணம் பொருள் தான் எத்துன்னு போறது இல்லையே தவிர, மனசு உன்னோட ஜீனுன்ற அந்த இதோட அந்த ஜீனோட மூலயமா அது போய் மீண்டும் பிறவி எடுத்துக்கிட்டு வரும். இந்த உயிர், ஆன்மா, இந்த ஜீன் என்ற மனம், இது எல்லாம் உன்னோட ஒண்ணு இணைஞ்சுதான் வெளியே போகுது. இங்க உள்ள வரப்ப தனித்தனியா இருக்குது, வெளியே போகும்போது எல்லாம் இணைஞ்சு வெளியே போகுது. போயிட்டு உன்னோட பாவ புண்ணியங்களுக்கு ஏத்த மாதிரி, பலன்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிறவியை எடுத்துக்கிட்டு மீண்டும் வரும். அப்ப வரும்போது அந்த மனம் அதுலயே வந்துடும், அது கூடயே வந்துடும். அதாவது எப்ப நீ வெளியே உணவு சாப்பிட்றியோ அப்பயே முடிஞ்சிச்சு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு. அது வரைக்கும் தாயோட இதுல எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ள வெளியே தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே இண்டிவிஜுவல், உனக்கு தனி மூச்சு, உன்னோட தனி ஆன்மா, அது வரைக்கும் அம்மாவோட தான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தனி. நம்ம அந்த தனியா வர்றது முப்பொருளா உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்த போச்சு அதோட இயக்கத்தை ஆரம்பிக்கும். அப்படி இயங்குறது தான் அந்த மனம். அந்த மனம் வந்த உடனே ஜீன்றது உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உனக்கு தலையில ஏன் முடியலன்னா, எங்க தாத்தாக்கும் இல்லப்பா, எங்க அப்பாவுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அப்ப என்னன்னா அந்த ஜீன் வழியா அந்த வேலை. இப்போ சுகர் வருது, இல்ல வேற ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட், டாக்டர் கிட்ட போனோடனே கேட்பாங்க, இப்போ உங்க அப்பாவுக்கு இருந்ததா, உங்க தாத்தாவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் கேட்கறாங்க? அப்பாவுக்கு தாத்தாக்களை ஏன் கேட்கறாங்கன்னா, ஜீன் வழியா வந்துடும். அது அந்த ஜீன் என்னக்கூடிய அந்த இதோட வரும். அப்போ அந்த மனசுன்றது போல இருக்கும். எங்க இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னா, ரெண்டு மனம். கண்ணதாசவர் இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன் பாட்டு ஒன்று பண்ணார்ல, இரண்டு மனம் இருக்கு, ஆல்ரெடி இருக்குது. ஆழ் மனம் அதுதான் ஜீன். மேல் மனம் அப்பப்ப நீ செய்யறதெல்லாம் அதுல வச்சிருக்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சுன்னு இருக்கும். அப்பப்ப நீ செய்யறது. ஆழ் மனம் இருக்க, அது எப்பயோ இருக்கும், பிறவிதோறும் இருக்கும். அதனாலதான் ஒரு திருக்குறள்ல கூட ஒரு இது சொல்லுவாங்க, ஒருமைக்கு தாம் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து. எழுமைன்னா 7 பிறவிக்கும் உனக்கு தொடரும். எப்படி தொடரும்? 7 பிறவிக்கு இந்த ஜீன் வழியா தொடரும். அதுதான் ஜீன். இது வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்போ இது தொடர்ந்து நமக்கு வரும். அதனாலதான் மாணிக்க வாசகர் இருந்தாரு, அப்பர் இருந்தாரு. மாணிக்க வாசகருக்கு 8 வயசுலயே ஞானி, பெரிய ஞானி. சின்ன குழந்தையிலேயே உமையம்மை பால் கொடுத்தாங்க. சின்ன குழந்தையில அவருக்கு ஞானம் வந்துச்சு 8 வயசுல. அப்பர் 81 வயசு. ஐயோ இவர் மாதிரி எனக்கு ஞானம் கிடைக்கலன்னு அவர் அழுது நின்றார். அவரும் ஞானி தான், ஆனாலும் இவர் மாதிரி இல்ல, இவர் மாதிரி அவ்வளவு பெரிய ஞானி நான் இல்லையேன்னு அவரு அப்பர் அழுதுகிட்டு இருந்தார். அப்ப காரணம் என்ன? 8 வயசுல இவருக்கு வந்தது, 81 வயசு வரைக்கும் அவர் அழுதுட்டு இருந்தாரு. என்ன காரணம்னா, பல பிறவிகள்ல முடிச்சு அவர் கடைசியா அந்த 8 வயசுல அது பிடிச்சிச்சு ஞானம். அவரு எத்தனை கோடி பிறவி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அவருக்கு இன்னும் முடியல. அவர் அடுத்த பிறவில கூட அவர் 4 வயசுல கூட வந்துடலாம் ஞானம். யாருக்கு? அப்பருக்கு. இப்ப இந்த 81 வயசு இப்ப போயிட்டாரு வச்சுக்கோங்க, ஞானமே இல்ல, ஞானம் அடையல, இறைவன் அவரை ஆட்கொள்ளலைன்னா, இறந்துட்டாருன்னா, மீண்டும் 2 வயசுலயே கூட வந்தவன் எத்தனையோ குழந்தைங்க 4 வயசுலயே ஏபிசிடிய தலைக்கே சொல்லுது, 1 2 1000 வரைக்கும் எப்படி போட்டாலும் சொல்லுது, தேதியை மாத்தி மாத்தி சொல்லு. ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைங்க சொல்லி பேப்பர்ல எல்லாம் நம்ம பார்க்கலாம் பண்ணிருக்காங்களா? பேப்பர்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவல். அது நம்மெல்லாம் ஊந்து படிச்சாலும் நமக்கு வராது. காரணம் என்ன அப்படின்னா, அது முற்பிறவிப்பா. சும்மா இது ஒன்ன இப்படி அப்படிலாம் பல பிறவிகள்ல கொண்டு வந்த அந்த குழந்தை கொண்டு வந்திருக்கு. இந்த பிறவியில அது வெளிப்பட்டுச்சு. அதுதான் விஷயமே தவிர, அந்த ஜீன் வழியா அந்த குழந்தைக்கு அது
இதுதான் விஷயமே தவிர அந்த குழந்தை இப்ப 4 வயசுல பெரிய அப்ப கடவுளோட இது வாது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜீன் வழியா வந்தது செயல் புரிய ஆரம்பிச்சு. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.